ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் Agaro Elite Air Fryerோட ஓவர்வியூ, அப்புறம் இதில் நான் ஒரு சில ரெசிபீஸும் பண்ணியிருக்கேன். அதோட அவுட்புட்ஸ்லாம் எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த Elite Air Fryerல என்னென்ன அக்சசரிஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை ஒன்று ஒன்றா காட்டுறேன். இது பார்த்திங்க அப்படின்னா பேக்கிங் ட்ரே. இதில் வந்து நம்ம ப்ரௌனி, கேக் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு ஏர் ஃப்ரை பேஸ்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ஏதாவது ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு, வடகம் அந்த மாதிரியெல்லாம் பொரிக்கிறதுக்கு நம்ம இந்த பேஸ்கெட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு ஒயர் ரேக் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எந்த ஸ்லாட்டில் வேணுமோ அதில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பேக்கிங் ட்ரே வச்சு நம்ம பேக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நமக்கு ஒரு 10 ஸ்கியூவர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டிக்கா பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம முன்னாடி காமிச்ச அந்த ஸ்கியூவரை அட்டாச் பண்ணுறதுக்கு உண்டான பிளேட்டு. இந்த பிளேட்டில் நம்ம எப்படி ஸ்கியூவரை அட்டாச் பண்ணுறதுங்கிறத நான் ரெசிப்பியில் காமிச்சிருக்கேன், அப்போ பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ரோட்டிசரி ராட் கொடுத்துருக்காங்க. இந்த ரோட்டிசரி ராடில் தான் நம்ம வந்து ஸ்கியூவர் அட்டாச் பண்ணுறது, அப்புறம் வந்து ஃபுல் சிக்கன் தந்தூரி பண்ணணும் அப்படின்னா அதுவும் இந்த ரோட்டிசரி ராடில் அட்டாச் பண்ணி தான் பண்ண முடியும். அடுத்ததாக ரோட்டிசரி ஃபோக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரோட்டிசரி ஃபோக் வந்து நம்ம ஃபுல் சிக்கன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக அவன் மிட்ஸ் வந்து 2 கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இது பார்த்திங்க அப்படின்னா ரோட்டிசரி டாங்கு. இது பார்த்திங்க அப்படின்னா க்ரம் ட்ரே. இது வந்து நம்ம அடியில் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏதாவது கீழே சிந்துச்சு அப்படின்னா இந்த க்ரம் ட்ரேயில் கலெக்ட் ஆகிடும். நம்ம வந்து எடுத்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம குக்கீஸ் பண்ணுறது, பீட்சா பண்ணுறது அதுக்கெல்லாமே நம்ம இந்த பிளேட்டையே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த ஏர் ஃப்ரையரோட டிஸ்பிளேயில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு டிஸ்பிளே யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு டெம்பரேச்சரும் டைமும் டிஸ்பிளே ஆகும். ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இங்கே மெனு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு டீஃபால்ட்டாக ஒரு சில மெனுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா சிக்கன், டீஃப்ராஸ்ட், விங்ஸ், டீஹைட்ரேட், ஸ்டீக், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஃபிஷ், வெஜிடபிள்ஸ், ஷ்ரிம்ப், ப்ரூஃப், கேக், ஸ்கியூவர், பீட்சா, கீப் வார்ம், டோஸ்ட், குக்கி இந்த மாதிரி ஒரு சில டிஃபால்ட் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம டெம்பரேச்சர், டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேலேயும் ஹீட்டிங் ராட் இருக்கும், கீழேயும் ஹீட்டிங் ராட் இருக்கும். நமக்கு வந்து என்ன ராடு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிறதுக்காக இங்கே பாட்டம் ஹீட்டிங் ராட் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணணும். டாப் மட்டும் செலக்ட் பண்ணோம்னா இதை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் நம்ம வந்து இந்த ப்ரீசெட் மெனுவை யூஸ் பண்ணியே நம்ம எல்லா ரெசிபீஸும் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் இதில் பண்ணியிருக்கக்கூடிய ரெசிபீஸோட அவுட்புட்ஸ்லாம் எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம பீட்சா எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம். நான் வந்து ஏற்கனவே பீட்சா பேஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நான் ட்ரேயில் இந்த மாதிரி ரவுண்டாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து ஃபோக்கை வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பீட்சா பேஸ் வந்து உப்பி வராமல் நல்லா ஃப்ளாட்டாக ஈவனாக கிடைக்கும். இப்போ இதுக்கு மேலே பீட்சா சாஸ் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதோட அவுட் சைடை இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம உள்ளே வைக்கும் போது நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபோக்கை வச்சு குத்தி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பீட்சா பேஸை ஏர் ஃப்ரையர் உள்ளே வச்சிடலாம். இப்போ மெனுவில் பார்த்தீங்க அப்படின்னா பீட்சான்ற ஃபங்க்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் டீஃபால்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறேன். டெம்பரேச்சர் வந்து 180 டிகிரி செல்சியஸ் கரெக்டாக தான் இருக்கும். டைமிங்கை மட்டும் நான் வந்து 10 மினிட்ஸ்க்கு பதிலாக 6 மினிட்ஸ் கொடுத்துக்கிறேன். 6 மினிட்ஸ் ஆன பிறகு இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த பீட்சா பேஸை எடுத்துகிட்டு இதுக்கு மேலே நான் வந்து சீஸு, சில்லி ஃப்ளேக்ஸ், மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் இதெல்லாம் வந்து போட்டுக்கிறேன். அடுத்ததாக நமக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் ஆலிவ்ஸ், கேப்சிகம், ஆனியன் இதெல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து நம்ம திரும்பவும் மிடில் ரேக்கில் வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் கொடுத்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பீட்சா வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக ப்ரௌனியோட அவுட்புட் எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம். நான் வந்து ஆல்ரெடி ப்ரௌனி பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து பேக்கிங் ட்ரேயில் ஊற்றிட்டு
நான் வந்து ப்ரௌனி பேட்டர் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம பேக்கிங் ட்ரேயில் ஊற்றிடலாம். நம்ம வந்து கேக் ப்ரௌனி இந்த மாதிரி பண்ணும்போது எப்பயுமே ப்ரீ ஹீட் பண்ணணும். ஸோ ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்காக கேக் அப்படின்ற ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டிஃபால்ட்டாக 180 டிகிரி செல்சியஸ் 30 மினிட்ஸ் வந்து காட்டும். ஸோ ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு நமக்கு அவ்வளோ நேரம் தேவையில்லை. 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீ ஹீட் ஆன பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரௌனி பேட்டரை நம்ம உள்ளே வச்சிடலாம். நான் வந்து மிடில் ரேக்கில் அந்த ஒயர் ரேக் வச்சுட்டு இதுக்கு மேலே பேக்கிங் ட்ரே வந்து வைக்க போகிறேன். இப்போ திரும்பவும் நம்ம மெனுவில் வந்து கேக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் காட்டுது. ஸோ 20 to 25 மினிட்ஸ் வந்து நம்ம இந்த ப்ரௌனியை பேக் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், நம்மளோட ப்ரௌனி வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நான் டிக்கா பண்ணுறதுக்கு ஆனியன், கேப்சிகம், மஷ்ரூம், பன்னீர் இது எல்லாமே சேர்த்து மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம இந்த ஸ்கியூவரில் குத்தி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதே போல் நம்ம எல்லா ஸ்கியூவர்லேயும் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதை வந்து நம்ம இந்த ஸ்கியூவர் பிளேட்டில் வந்து அட்டாச் பண்ணணும். இந்த ஸ்கியூவர் அட்டாச் பண்ணுறதுக்கு நமக்கு 2 பிளேட் கொடுத்துருப்பாங்க. ஒரு பிளேட்டில் வந்து நமக்கு ஹோல் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு பிளேட்டில் வந்து ஹூக்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோலில் வந்து நம்ம ஸ்கியூவரை போட்டுட்டு இந்த ஹூக்கோட ஓப்பனை இதுக்குள்ளே வச்சு லைட்டாக இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹூக் வந்து இந்த பிளேட்டோட ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடும். இதே மாதிரியே நம்ம எல்லா ஸ்கியூவர்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம ஏர் ஃப்ரையருக்குள்ளே வச்சிடலாம். இதை ஏர் ஃப்ரையருக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி ஏர் ஃப்ரையர் வந்து 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மெனுவில் ஸ்கியூவர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டிஃபால்ட்டாக 200 டிகிரி செல்சியஸ் 15 மினிட்ஸ் வந்து காட்டும். இது வந்து வெஜிடபிள்ஸ் தான், நமக்கு வந்து 15 மினிட்ஸ் தேவையில்லை, ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து உள்ளே வச்சோம்னா போதும். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட டிக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம வந்து இதில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் வந்து ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய இந்த உருளைக்கிழங்கு வாங்கி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த ஏர் ஃப்ரை பேஸ்கெட்டில் போட்டுடலாம். இப்போ இந்த பேஸ்கெட்டை நம்ம ஏர் ஃப்ரையர் உள்ளே வச்சுட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து டிஃபால்ட்டாக 220 டிகிரி செல்சியஸ் 20 மினிட்ஸ் வந்து காட்டுது. ஸோ நான் வந்து இதுக்குள்ளே வைக்கக்கூடிய குவான்டிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால டெம்பரேச்சர், டைமிங் ரெண்டுமே அட்ஜஸ்ட் பண்ணுறேன். டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா 180 டிகிரி செல்சியஸ் வச்சுட்டு டைமிங் வந்து 5 மினிட்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து இதை வெளியில் எடுத்து ஒரு டைம் நல்லா குலுக்கி விட்டுட்டு திரும்பவும் உள்ளே வச்சு 200 டிகிரி செல்சியஸில் திரும்பவும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஏர் ஃப்ரையரில் பண்ண ரெசிபீஸோட அவுட்புட்ஸ் எல்லாமே நீங்களே பார்த்துருப்பீங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஓவனோட கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ரெசிபிஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் இதோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து நமக்கு ப்ரீசெட் மெனூஸ் எல்லாமே கொடுத்துருக்கிறதுனால இது வந்து ரொம்பவே பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. நன்றி.